ரோகிணி மாட்டினதில் ஒரு வகையில் ஹாப்பி தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜயை வந்துட்டு சிந்தாமணியோட ஃபங்க்ஷன், அதாவது பிறந்தநாள் விழாவுக்கு போகிறாங்க. அங்கே செம்மையாக டான்ஸ்லாம் ஆடிட்டு பார்க்கும்போது தான் நகையை பற்றின விஷயங்கள் தெரிய வருது. பயங்கர கோபத்தோட வீட்டுக்கு வராங்க. ஏற்கனவே ரோகிணி மேலே அவ்வளோ கோபம் இருக்குது. இதில் இந்த செயினுமே வந்து திருட்டு செயின் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களால கோவத்தை அடக்கவே முடியல. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப அவமானமாக வேற போயிடுச்சு. அந்த சிந்தாமணியை நீ எப்படிலாம் நினச்சிருப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வருத்தத்தை விட ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமேனு மீனா இருந்துட்டு காஃபி கொண்டு வர வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், காஃபி கொண்டு வந்து என் தலையில் ஊற்று அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன இவன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்ருதி. அதுக்கு அதான் அந்த பார்லர் கடி ஏமாற்றி பொய் சொன்னால அவள் தான் அந்த ஃப்ராட் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நேரம் மனோஜும் ரோகிணியும் வந்துடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஆன்ட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிடுவாங்கன்ற தைரியத்தில் இந்த ரோகிணி என்ன பண்ணிடுச்சுன்னா வேகமாக வந்துடுச்சு. வரவும் அதுக்கப்புறமா நம்ம விஜயாவுக்கு வந்து பயங்கர கோபம். ரோகிணியை போட்டு அடி அடின்னு அடி வெளுத்துறாங்க. வழக்கம் போல் எப்போயும் அடிப்பாங்களோ அந்த மாதிரி அடிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையை பறந்துட்டு எதுக்காக இப்போ அடிக்கிற, ஏதாவது சொல்லிட்டு பண்ணு, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிக்கிற, இப்படித்தான் அடிப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம மற்ற எல்லாருமே வந்து சொல்கிறாங்க எதுக்கு அடிக்கிறீங்க, விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டி நிறுத்துங்க, எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்ற சொல்லுங்கள் முதல்ல அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அப்படி இருந்து கோவத்தை அடக்கி வச்சுட்டு இருந்த விஜயா வந்து ரோகிணி மேலே அம்புட்டு கோவத்தையும் கொட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை இப்போ வந்துட்டு முதல்ல நிறுத்தி விஜயான்னு சொல்லி சொல்லும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு என்ன பிறந்தநாள் விழாவுக்கு போயிருந்தல்ல, அங்கே இவ கொண்டு வந்து கொடுத்தால ஒரு செயின், அதை ஒன்றும் அவள் வாங்கிட்டு வரல, அவள் திருடிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு அப்போ தான் விஷயம் தெரிய வருது. ஐயோ இது திருட்டு செயினா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலையை பறந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அந்த சிந்தாமணி இருக்கால அவளோட ஃபங்க்ஷன் தான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே தான் நீ போகக்கூடாதுன்னு சொன்னல, நீ எதுக்கு அங்கே போன அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இப்போ கேட்குறாங்க. அதுவா முக்கியம், அவங்க ரொம்ப நாள் கிளாஸ்க்கு கூட இப்போ வர விடுறது கிடையாது, ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் பிறந்தநாளுக்கு, நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னதுனால தான் நான் போனேன், என்னை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருந்ததுனால தான் நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே போனால் தான் தெரியுது இவளோட வேலையெல்லாம். எனக்கு கொண்டு வந்து ஆசையை கொடுத்தாலே ஒரு செயின், சரி நான் அப்பயே நினச்சேன் இது நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் கொண்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். இருந்தாலும் அவள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா, அதை வாங்கிட்டு வரல, அதை திருடிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு அண்ணாமலையப்பா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன்னு சொல்லணும், அவளே சொல்லுவா, சொல்லி வாயை திறந்து சொல்லு, இப்போ நீ சொல்ல போறியா இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுக்குவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அது எனக்கு திருட்டு செயின் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அழுக ஆரம்பிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் அந்த செயினை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ யார், வித்யா கிட்ட இருந்தா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கேட்குறாங்க. இல்லை இது வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ நான் வந்து அங்கே சிந்தாமணிக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால போலீஸில் சொல்லாமல் விட்டுட்டாங்க, இல்லைன்னா இந்நேரம் என்னை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட 2 அடியை போடுறாங்க. இப்போ ரோகிணிக்கு வந்து ஒரு வழியே தெரியல. இப்போ நீ யார்கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வாங்கிட்டு தான் வந்தியா இல்லை திருடிட்டு தான் வந்தியா, என்னால் உன்னை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல அண்ணாமலையை பறந்துட்டு என்னமா நடக்குது, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து திருட்டு நகைன்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட செயின் இருக்குது, அதை நான் எனக்கு விற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னான். அதனால தான் அங்கிள் அந்த செயின் நான் வாங்கினேன், சரி கம்மி விலைக்கும் வருது அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன், அவளுக்கும் உதவி பண்ண மாதிரி இருக்கும்லன்னு சொல்லிட்டு தான் அங்கிள் அந்த செயினை வாங்கினேன். என் ஃப்ரெண்டோட அம்மா செயின் தான் சொன்னான், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், அதனால தான் நான் அந்த செயினை வாங்கினேன், மற்றபடி திருட்டு நகைன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ ஆன்ட்டி சொல்லி தான் எனக்கே தெரியும், ஒருவேளை அவங்க கூட போய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரோகிணி பேசுகிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு இன்னும் பயங்கர டென்ஷனில் போட்டு ரோகிணியை வந்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அடிக்கிறத நிறுத்த, சும்மா சும்மா அடிச்சிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொம்பளை என்கிட்ட இருக்கிற நான் போட்டிருந்த நகையை கழட்டி அதில் இருக்கிற வீட்டுக்கார இன்சிலும் அந்த பொம்பளையோட இன்சிலையும் போட்டு தான் அந்த செயினே செஞ்சுருக்குறாங்க. கரெக்டாக எல்லா அடையாளத்தையும் சொல்கிறா. அது எப்படி அப்போ பொய் சொல்ல முடியும் சொல்லு, அந்த பொம்பளையோட மக தான் உன் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மறுபடியும் ரோகிணி வந்து ஏதாவது போய் சொல்லி ஃப்ராட்தனம் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையை பறந்துட்டு உன்னை என்ன தான் சொல்லன்னு எனக்கே ஒன்றுமே தெரியல, உன்னை நம்புறதா இல்லையான்னு கூட தெரியல, இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ என்னதாம்மா பண்ண, உண்மையை சொல்லு, எத்தனை தடவை தான் நீ போய் சொல்லி இப்படி வீட்டில் மாட்டிக்கிட்டே இருப்ப, எத்தனை தடவை தான் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நீ வெளியில் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனையை கொண்டு வருவியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை எப்போ சொல்கிறாங்க. நம்ம முத்து சும்மா இருக்காமல்
ஆமாம், ஏற்கனவே சொன்னேன்ல நான் தான் ப்ராடுன்ட்டு. இந்த ப்ராடை மறுபடியும் மன்னிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டதுனால தான் இன்னும் ப்ராடுத்தனம்லாம் பண்ணிகிட்ருக்கு. நல்ல வேளை இப்போ அம்மாவை மாட்டி விட்டுருக்கோம். அம்மா மட்டும் மாட்டி விட்டுருந்துச்சுன்னா அம்மா தான் செயினை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் இந்நேரம் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. நல்ல வேளை தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூட கொஞ்சம் ரோகிணிக்கு வந்து முத்துவை பார்த்து முறைச்சிட்ருக்குறாங்க. என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. இன்னும் நீ என்னதான் எவ்வளோ விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கணும் தெரியல. நீ பண்ணுற எல்லா விஷயமும் ப்ராடுத்தனமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயா சண்டை போடுறாங்க. மனோஜ் இருக்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ரோகிணி இப்படி பண்ணிட்டு நீ யார்கிட்ட வாங்கின, எந்த ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினவா, அவங்க கிட்ட போய் நம்ம போய் கேட்போம். நீ 1,00,000 ரூபா பணம் கொடுத்து தானே வாங்கியிருப்ப, அந்த பணத்தை போய் நம்ம திருப்பி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நானே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம முத்துவுக்கு டவுட் வருது. அப்படி எந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இவ வாங்கியிருப்பா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அப்போ தான் வந்து முத்து வந்து கண்டுபிடிக்கிறாரு, சித்திக்கிட்ட தான் இவன் நகையை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி தொடர்ந்து பார்ப்போம் என்ன